ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி இயர். இன்னைக்கு ஜூலை 8ஓட போஸ்ட் ட்ரேட் வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டைரக்ஷனில் இருந்தோம்னா பியில் தான் இருந்தோம். ஏன் பியில் இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ப்ரீவியஸ் டே பாருங்கள், நல்ல ஒரு மொமெண்டம் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சில் அப்படியே ஃபாலோ ஆனாங்க. நமக்கு இன்றைக்கான டைரக்ஷன் வந்து பி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கான பிளான் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் ஒரு மேஜர் ஹையை டாப்பில் உடைக்குதோ அப்போது நம்ம செல் பண்ணுறது தான் நம்மளோட பிளான். எப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஆரம்பிக்குதா, இது நான் ப்ரீவியஸ் டே இந்த பிளான் வச்சுருந்தேன். மார்க்கெட் ஆரம்பிக்குது, கேப் அப்பாக இருந்துச்சுன்னா ஒரு கண்டினியூஸ் மொமெண்டம் போயிட்டு இந்த இந்த ஹையை டச் பண்ணாமல் இங்கேயே வந்து கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் உடைக்கிறப்ப எடுக்கலாம் அப்படின்றான் பிளானு. பிரேக் ஈவனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த லெவல்லே, ஸோ இங்கேயே ஒரு வீக்னஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதான் பிளான். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு 113 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்பை போட ஆரம்பிச்சிருக்கனால ஸோ நம்மளோட பிளான் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன் டிலே ஆச்சுன்னா, மார்க்கெட்டு கேப் அப் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேன்லே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சப்போர்ட்காக வெயிட் பண்ணேன். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 935ஓட கேண்டில் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுச்சு. இமிடியேட்டாகவே இங்கே வந்து சப்போர்ட் ஒரு சின்னதாக ஒரு ஹை செட் பண்ணிவிட்டு இங்கே கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு சின்ன ஸ்லைட்டாக ஒரு பூம் ஆச்சு மார்க்கெட்டு. ஸோ கேப் டவுன் நடந்தால் கூட சின்னதாக இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை உடைக்காமல் மார்க்கெட் வந்து அதுக்குள்ளேயே ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஹையை பிரேக் பண்ணுச்சு. பட் நம்மளோட டைரக்ஷன் பி தானே, ஸோ நான் பிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த டைமில் டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம பி ரேட் போகலாம் அப்படின்றது தான் பிளான் வச்சுருந்தேன் இனிஷியலி. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்துருச்சு, டே ஹை கிட்ட வந்துருச்சு. ஸோ இங்கே கேண்டில் பை கேண்டில் ரீட் பண்ணேன். இவ்வளோ பெரிய மொமெண்டம்க்கு அப்புறம் இந்த ஹையை டச் பண்ணாமல் ஒரு 3 கேண்டில் கிட்ட ரீட்ரேஸ் ஆகிட்டு அகெயின் ஒரு ஹெல்த்தி கேண்டில் வந்து கிட்ட வந்துச்சு. பட் ஆனால் இருந்தாலும் கூட டச் பண்ணால் கூட இந்த ஹையை ப்ராப்பராக எந்த கேண்டிலுமே பிரேக் பண்ணாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ என்னோட பிளான் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபாலோ ஆக போகுதுன்னு தெரியுது, மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் வீக் ஆகுது, பட் ஆனால் நம்ம பிளான் படி ஹையை உடச்சிட்டு தான் ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்றத வெயிட் பண்ணேன். அதுக்கு ஸோ ஃபாலோ ஆகுறது தெரிஞ்சனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, இந்த ஹெல்த்தியான கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 1055 கேண்டில், இந்த கேண்டில் வந்து எந்த கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் ஹெல்த்தியாக பிரேக் பண்ணுதோ அந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகலாம் அப்படின்றத எனக்கு பிளான் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே ஹைக்கு போக முடியாமல் அகெயின் க்ரீன் செட் பண்ணிட்டு திரும்பி ரிட்டன் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹெல்த்தி சப்போர்ட்டோட லோவை பிரேக் பண்ணிருச்சு. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோன் ரொம்ப பெருசு. நம்மளோட மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 10 பாயிண்ட்ஸ்ன்றதான், 10 பாயிண்ட்ஸ் தான். பட் ஆனால் மார்க்கெட் வந்து இப்படியே உடச்சாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணேன்னா, ஒரு லிமிட்டில் செட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒருவேளை ரீட்ரேஸ் ஆயிடுச்சுன்னா ஆர்டர் இங்கே கிட்ட இந்த ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா ட்ரிகர் ஆயிரும், நம்ம எஸ்எல் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட பிளான் ஆச்சு. பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வராமையே அப்படியே வந்து லோ பிரேக் பண்ணிருச்சு. ஸோ நான் இந்த ஒரு ஃபாலோ வந்து எப்படி எதிர்பார்த்தேன்னா, இன்னும் கூட கொஞ்சம் போயிட்டு இந்த ஹையை உடச்சிட்டு ஃபாலோ ஆயிருந்தால் இன்னும் நல்லா விழுந்திருக்கும் அப்படின்றதான் பிளான் இருந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட்டு ஒரே ஜோன்லேயே கிளியர் கட்டாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் டே ஹையை ப்ராப்பராக கூட பிரேக் பண்ணல, ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு கன்சாலிடேஷன் பெருசாக எல்லாமே கூட. அகெயின் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு சின்னதாக இங்கே ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேனிக் செல்லிங் மாதிரி தெரியுது, இவ்வளோ பெரிய ஃபாலு. ஏன்னா ஆல்ரெடி நேற்று ஒரு நல்ல மோட்டம் ஃபாலு. ஆர்டர் புக்கையும் காட்டிடுறேன், பொசிஷன்ஸ் ஆர்டர்ஸ் நான் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணல, அதையும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் சிங்கிள் டே கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணல. ஸோ உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ, பாய்.